கோவையிலிருந்து வடிவு அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க சுவாமிஜி. என் கணவர் ஊட்டியில் நல்ல கம்பெனியில் வேலையில் இருந்தார். மேல் அதிகாரியின் தொல்லையினால் கோவையில் வேலை தேடலாம் என்று கோவைக்கு வந்தோம். எங்களுக்கு ஒரு குழந்தையும் உள்ளது. அவளுடைய ராசி விருச்சகம், நட்சத்திரம் அனுஷம். ஊட்டியில் உள்ள போதே வேலை தேடினோம். நிறைய பரிகாரங்களும் செய்தோம். ஆனால் வேலை கிடைக்கவில்லை. கோவையில் வந்தும் வேலை தேடினோம். ஆனால் காங்கேயத்தில் முன்பை விட குறைவான சம்பளத்தில் மேனேஜராக வேலை கிடைத்தது. ஆனால் அதிலும் எங்களுக்கு நிம்மதி இல்லை. குழந்தையை பள்ளியில் சேர்க்கவும் மற்றும் அவருடைய வீட்டில் பிரச்சனையும் உள்ளது. அதை தீர்க்கவும் நாங்கள் கோவையில் இருக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. அதனால் என் கணவருக்கு வேலை கிடைக்கவும் என் பெண் பிள்ளையை பள்ளியில் சேர்க்கவும் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் தான் கூற வேண்டும் ஐயா. சுவாமிஜி, இவங்க கணவருக்கு வேலை கிடைக்கிறதுக்கும் இவங்க பெண் குழந்தைய பள்ளியில் சேர்க்கறதுக்கும் என்ன பரிகாரம் செய்யலாம்னு சொல்லுங்க. எதிர்பார்த்த அந்த நல்ல ஒரு உத்தியோக லாபம் உங்கள் கணவர் கிடைக்கவும் குழந்தையோட கல்விக்கும் எந்த விதமான பரிகாரம் பண்ணலான்னு சப்தரிஷி வாக்கியப்படி என்ன வருதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு சில எளிய பரிகாரங்களை சொல்கிறோம். குழந்தைக்காக அந்த பரிகாரத்தை நீங்களே பண்ணலாம். அடுத்து உங்கள் கணவருக்கான பரிகாரத்தை அவர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்களும் பண்ணலாம். இப்போ 2 விஷயம் என்ன சொல்லணும்னா, இந்த ஒரு காலகட்டத்தில் உழைப்பு அதிகமாகவும் உங்கள் கணவருக்கு தன லாபம் குறைவாக வருது. ஜீவனஸ்தானத்தில் உங்களுக்கு நீச்ச கிரகம் பலமாக வந்ததுனால எடுத்த காரியத்தில் மறைமுகமான தடை உண்டுன்னு வந்திருக்கு. அதனால் உழைப்பை கூடுதலாக செலவு பண்ணி வருமானத்தை கொஞ்சம் குறைவாக அடையக்கூடிய நேரம் இது. கொஞ்ச காலத்துக்கு இதை ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டுன்றதுனால ஏற்றுக்க தயாராக இருங்க. குழந்தையோட கல்வியில் சின்ன சின்ன தடை இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். பெரிய பாதிப்புகள் வராது. ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி இந்த தை வெள்ளியில் நீங்கள் இல்லத்தில் குத்துவிளக்கு பூஜை பண்ணுங்கள். நீங்கள் குத்துவிளக்கு பூஜையை தை வெள்ளியில் பண்ணுங்கள் வீட்டில். அது ஒரு நல்ல பலன் தரும். நீங்கள் ஒரு வியாழக்கிழமையும் அயகிரிவரோட படம் வச்சு, இந்த அயகிரிவரோட படம்ன்றது கடையில் கிடைக்கும். அதில் கீழே அந்த ஸ்லோகமும் இருக்கும். இல்லை பக்கத்தில் இருக்க பெரியவர்கிட்ட எழுதி வாங்கிக்கோங்க. யாராவது கோயில் அர்ச்சகர்கிட்ட ஞானானந்த மயந்தேவம் நிர்மல படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயகிரிவர் உபாஸ்மகன்ற ஒரு 4 வரி பக்கத்தில் யாராவது கோயில் அர்ச்சகர்கிட்ட எழுதி வாங்கிக்கோங்க. இதை தினமும் ஒரு 9 முறை சொல்லுங்கள். குழந்தை கல்வி நன்னா வரணும்னு. இதை சொல்லி முடிச்சிட்டோம். சகல கலாவல்லி மாலை அப்படின்னு இருக்குது. நீங்கள் அந்த புஸ்தகம் கிடைக்கும். அதில் தினமும் 1 படிச்சுட்டு வாங்க. இந்த அயகிரிவரோட ஸ்லோகம் இதை வியாழக்கிழமையில் சொல்லுங்கள். சகல கலாவல்லி மாலை தினமும் 1 படிச்சுட்டு வாங்க. இதை மொத்தமாக படிக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும்னா 1 படித்தா கூட போகிறோம். இதை நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க. இதுக்கப்புறம் குழந்தையோட கல்வி வளர்ச்சியை உத்தேசித்து பெருமாள் கோயிலில் புதன்கிழமை காலம்புற 6லேருந்து 7 மணிக்குள்ளே புத ஹோரையில் வாத நாராயண மரம் அப்படின்னு இருக்கு, அது வாங்கி நடுங்க. சிம்ம ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. தொழிலிலே அமோக வளர்ச்சி ஏற்படும். கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன் அமர்ந்து கொண்டிருப்பதால் இப்பொழுது நீங்கள் கல்வியிலே முன்னணியிலே நிற்பீர்கள். கடைசி பெஞ்சில் உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கிற பசங்கள்லாம் கூட இப்போ பள்ளிக்கூடத்தில் நடைபெறுகின்ற தேர்வுகளிலே அதிக மதிப்பெண்கள் பெற்று அனைவரும் ஆச்சரியப்படும் அளவிற்கு இப்பொழுது தேர்வு எழுதுவார்கள். உங்களுடைய பள்ளிக்கூட ஆசிரியர்களெல்லாம் நீயா இவ்வளோ மார்க் வாங்கின, அப்போ ஏன் இத்தனை நாள் டல்லாக இருந்த, இதை முதலே பண்ணியிருக்கலாமே என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு நீங்கள் அனைவரும் ஆச்சரியப்படும்படி அதிக மதிப்பெண் பெறுவீர்கள். கல்வி ஆர்வம், கல்வி முன்னேற்றம், கல்வி அறிவு, நாலெட்ஜ் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ராசிக்கு 6ஆம் இடத்திலே ராசி அதிபதி சூரியனோடு சந்திரன் இணைந்திருப்பது ஒரு யோகம். ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கும் சுக்கிரன் நாளை அதிகாலை உச்சம் பெறுகிறது. உங்கள் தொழில் ஸ்தானாதிபதி உச்சம் பெறுவதால் தொழிலில் உள்ள தடைகள் அனைத்தும் முற்றிலுமாக நீங்கிவிடும். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். பதவி உயர்வு பெறுதல், வேலை மாற்றம் ஏற்படுதல், அதிக சம்பளம் கிடைத்தல், புதிய பொறுப்புகள் கிடைத்தல்,
வியாபாரத்தை விரிவுபடுத்தல் போன்ற அனைத்து விதமான உங்களது முயற்சிகளும் இப்பொழுது வெற்றிகரமாக நடந்து முடியும். இது ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே சூரியன் சந்திரன் சேர்க்கை. ராசி அதிபதி புதன் 4ஆம் இடமான தனுசிலே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு மகத்தான நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. ராசி அதிபதி கேந்திரஸ்தானமான 4ஆம் இடத்திலே குருவின் வீட்டிலே அமர்ந்திருப்பதால் இப்பொழுது நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்றன என்று சொல்லலாம். கடந்த காலங்களிலே ஏற்பட்ட பொருளாதார சிக்கல்களை எல்லாம் இப்பொழுது முழுமையாக தீர்த்து விடுவீர்கள். கடன் ஏதாவது இருந்தால் அதையெல்லாம் முற்றிலுமாக ஒரு பைசா கூட பாக்கி இல்லாமல் எல்லாத்தையும் செட்டில் பண்ணுவீங்க. கடன் எல்லாம் முழுமையாக பைசல் பண்ணி எந்த ஒரு லோனுமே இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். பல நாட்களாக வட்டி கொடுத்து வாடி போனவர்களெல்லாம் இப்பொழுது வட்டியும் அசலையும் சேர்த்து திரும்ப கொடுத்து விடுவார்கள். கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். மனதிலே அமைதி நிலவும். மனசாந்தி ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் என்று இதை சொல்லலாம். தொழில் ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தை அதற்கு அதிபதியான புதன் பார்த்து கொண்டிருக்கிறது. தொழில் ஸ்தானத்தை குருவும் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும். குறிப்பாக தொழில் பொருளாதாரம் ஆகிய இரண்டிலுமே ஆச்சரியப்படும் அளவிற்கு மிகப்பெரிய ஒரு நன்மையும் வளர்ச்சியும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு தங்களுடைய பழைய சொத்து ஒன்றை விற்பனை செய்து அதன் மூலம் கிடைக்கும் தொகையை வைத்து தங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் அனைத்தையும் முழுமையாக தீர்த்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். திருமண வயதில் இருக்கக்கூடிய கன்னிராசி இளம் ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமண பேச்சுவார்த்தை வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். ஆரோக்கியத்திலே இருந்த சிறு சிறு உபாதைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். பூரண குணமடைவீர்கள். ஆரோக்கியம் முழுமையாக குணம் பெறும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெறப் போகிறார். சுக்கிராச்சாரியார் உச்சமாகிறார் இன்னைக்கு நைட்டு. சுக்கிரனின் வீடு துலா. சுக்கிரன் உச்சம் பெறும்போதெல்லாம் இவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். இன்று பின்னிரவு நாளை அதிகாலை சுக்கிரன் உச்சம் பெறுகிறது. ஆகவே நீங்கள் மிகப்பெரிய ஒரு யோகமான நேரத்திற்குள் அடியெடுத்து வைக்கிறீர்கள். உங்கள் ராசியிலே இருக்கும் குரு இப்பொழுது 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்ப்பதால் உங்கள் குழந்தைகளுக்கு நன்மை, வாழ்க்கை துணைக்கு நன்மை, தந்தைக்கு நன்மை, குடும்ப உறவுகள் அனைத்தும் வலுப்பெறும். உற்றார் உறவினர்கள் மத்தியிலே ஏதேனும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது சரியாகிவிடும். நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள் யாரேனும் உங்களை தவறாக புரிந்து கொண்டிருந்தால் இப்பொழுது அவர்கள் மீண்டும் தங்கள் தவற்றை உணர்ந்து உங்களோடு நெருக்கமாக பழகுவார்கள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியம் சீராகும். ஆரோக்கியத்திலே உள்ள அனைத்து விதமான குறைபாடுகளும் இப்பொழுது சிறிது சிறிதாக சரியாகிவிடும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிகச் சிறப்பாக காணப்படுகிறது. திருமண வயதில் உள்ள துலா ராசியினருக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். இப்போ உங்களோடு பேச்சுவார்த்தை நடத்துபவர்கள் திருமணத்திற்கு சம்மதிப்பார்கள். அந்த இடத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். நல்ல வரன் வரும்பொழுது சில பேர் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கல்யாணம் ஆகலையேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிதான் ஒருத்தர் வந்தார். பொண்ணுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது சார், 5 வருஷமாக பார்க்குறோம், 21 வயசுலன்னு பார்க்குறோம், பொண்ணுக்கு வயசு இப்போ 26 ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணம் முடியல அப்படின்னு. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன கண்டிஷன் போட்டீங்க அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் கண்டிஷன்லாம் ஒன்றும் இல்லை சார், மாப்பிள்ளைக்கு வீட்டுக்கு வந்துடணும்னு சொன்னோம் சார், அவ்வளோதான் சார் அப்படின்னா. அது எப்படி சார் வருவார்? அவங்க அம்மா அப்பா விட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாரா? என்ன நியாயம் சார்? நம்ம இந்தியாவில் எல்லா கம்யூனிட்டிலுமே ஒரு பெண்ணுக்கு திருமணமானால் கணவன் வீட்டுக்கு செல்வாள். அதுதான் நம்மளுடைய வழக்கம். அப்படி தான் நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால தான் அதை புகுந்த வீடு, பிறந்த வீடு, புகுந்த வீடு அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் எனக்கு வீட்டோட மாப்பிள்ளை வேணும்னா அப்போ எப்படி கிடைக்கும்? அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரேர். அது